ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ப்ளம் கேக் தான் பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு ஆல்ரெடி வந்த ஆர்டர்ஸ் தான். ஒரு 2-3 வீக்ஸ் பேக் வந்து நம்ம லாஸ்ட்டு ஆஃபர்ஸ் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆஃபர்ஸில் வந்து நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் கொடுத்துருந்த ஆர்டர்ஸ் தான் இது. ப்ளம் கேக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுகரை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணாமல் அப்படியே வந்து மெல்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சுகர் வந்து பார்த்திங்கன்னா இது தேன் கலரில் வரணும். ரொம்ப வந்து விட்டுட்டிங்கனாலும் கருகிடுச்சுன்னா வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு கலர் வர அளவுக்கு தான் வைக்கணும். இதுக்கப்புறம் வந்து ஒரு கப் வந்து தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது வந்து அந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் கெட்டிமாகிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எப்பயும் போல் நார்மல் வந்துடும். எப்பயும் போல் அதிலே வந்து நான் வந்து ப்ளம் கேக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக நான் ஜாமும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் டியூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம விருப்பம் தான், எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வைக்கக்கூடாது. சீக்கிரம் வந்து தண்ணி வந்து இழுத்துக்கும். அப்புறம் ஃப்ரூட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த சுகர் சிரப் வந்து ஏறாது. அப்புறமேட்டு இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போது வந்து எக்கை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 எக்கை வந்து அப்படியே உடச்சி ஊற்றிருக்கேன். எக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இல்லை அப்படின்னா வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து 1 to 2 hours முன்னாடியே எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, கொஞ்சம் நுர பொங்குற அளவுக்கு. இந்த டைமில் என்கிட்ட ப்ளம் கேக்குக்கு வந்து ப்ளம் எசன்ஸ் இருந்துச்சு, அது கொஞ்சமும் அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் மட்டுமே கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். அப்புறம் சுகர் வந்து கிறிஸ்டல் சுகர் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வந்து இந்த மந்தில் வந்து நம்மளுக்கு மதர்ஸ் டே வருது. ஸோ நான் மதர்ஸ் டே வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் வியூ பண்ணி பார்க்குறீங்க, நான் சப்போர்ட் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மதர்ஸ் டேக்கு வந்து நம்ம அசார்ட்டட் ப்ரௌனி பாக்ஸ் தான் ஆஃபர் போட்டிருக்கு. அசார்ட்டட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 பீசஸ் அசார்ட்டடும் இருக்குது, 9 பீசஸ் அசார்ட்டட் பாக்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து 6 பீசஸ் அசார்ட்டட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 450 ருபீஸு, ½ kg ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ. 9 பீசஸ் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸு ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீயாக வரும். நீங்கள் 6 பீசஸ் 9 பீசஸ் என்னென்ன அசார்ட்டட் பீசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் கேட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர்ஸ் வந்து இந்த வீக் மட்டும்தான், அதாவது 11 மே வந்து மதர்ஸ் டே. இந்த 1 வீக் மட்டும் நம்மளுக்கு இருக்கும் ஆஃபர்ஸு. மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆஃபர்ஸ் போட்டதில் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதேமாரி இந்த ஆஃபர்ஸ்லேயும் ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியில் நான் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஓவர் பீட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு எடுத்துட்டேன். அப்புறம் நான் இது வந்து மைதாவும் கொக்கோ பவுடரும் வந்து நான் ஏற்கனவே சலித்து எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து நம்ம அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வார்ம் வாட்டரில் மில்க் பவுட்ரு போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மில்கே வந்து கொதிக்க வச்சு எடுத்து அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து யூஸ் பண்ணிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் நம்ம ஏற்கனவே வந்து கலந்து வச்சுருந்தா ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே வந்து அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கடாயில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. நான் கடாயில் வச்சு தான் பேக் பண்ணியிருக்கேன். 180 டிகிரியிலே 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும், ஒவ்வொரு ஓவனை பொறுத்து. நீங்கள் ஒரு டைம் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.